ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஃபிஷ் அக்வேரியத்தை தான் விசிட் பண்ண போகிறோம். இந்த அக்வேரியம் வந்து எங்கே இருக்குன்னா, சிஆர் அக்வேரியம், தக்கலை அமலா கான்வென்ட் ஸ்கூல் பக்கத்திலே இருக்குது. செம்மையாக சூப்பரான ஒரு அக்வேரியம். இந்த சிஆர் அக்வேரியம் நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன், அவங்களோட பழைய கடை. ஸோ வந்து நியூவாக இன்றைக்கி வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ காலையில் எங்களால் போக முடியலை. ஸோ அதனால் நாங்கள் ஈவினிங் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ளே வந்து பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க, பேர்ட்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். பேர்ட்ஸுக்கு தேவையான அந்த கேஜ் எல்லாமே இருக்குது. அப்புறமா டாகுக்குள்ள கேஜும் வச்சுருக்காங்க. டாகுக்குள்ள ஃபுட்டு, பேர்ட்ஸுக்குள்ள ஃபுட்டு, அப்புறமா ஃபிஷ்ஷுக்குள்ள ஃபுட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ஃபிஷ் கலெக்ஷன்ஸுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வச்சுருக்காங்க. பேர்ட்ஸுக்கும் அதே மாதிரி தான், டாக்ஸுக்கும் அதே மாதிரி தான். டாக்ஸுக்கு வந்து பெல்ட்டாக இருக்கட்டும், சங்கிலியாக இருக்கட்டும், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஃபுட்டு அப்புறமா வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம கேட்குற டிசைனில் அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. ஃபிஷ் பாருங்கள், இந்த ஒயிட் கலர் ஃபிஷ் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது. இது வந்து அவங்க பழைய கடையில் இருக்கும்போதே இந்த ஃபிஷ் இருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நம்ம பார்த்த ஃபிஷ்ஷுமே பழைய கடையில் இருந்துச்சு. அப்புறமா இங்கே இது எல்லாமே வந்து ஃபிஷ் ஃபுட்டு, அப்புறமா வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் செட் பண்ணுற அந்த மோட்டாரு, அப்புறமா அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிற அந்த பிளாஸ்டிக் புல், இந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் கீழே வந்து வித்தியாசமாக உள்ள ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஃபிஷ் அக்வேரியமாக, ஃபிஷ்ஷு கடலான்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோ நிறைய இருக்குது. அப்புறமா குட்டி குட்டி ஃபிஷ் டேங்க்ஸ் இந்த இருக்குது. நம்ம வந்து இது வந்து நம்ம வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து அதுக்கு மேலே உள்ள மோல்டு இருக்குது. அப்புறமா வந்து இங்கே வந்து டாகுக்குள்ளே பெல்ட்டு, சங்கிலி, இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் இருக்குது. அப்புறம் ஃபிஷ்ஷு பிடிக்கிறதுக்குள்ளே அரிப்பு, இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. நிறைய இருக்குது. அப்புறமா அந்த ஃபிஷ்ஷுக்குள்ளே மெடிசின்ஸ், இந்த மாதிரிப்பட்ட திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அப்புறமா வந்து இங்கே பாருங்கள், அது குட்டியாக வந்து ஃபிஷ் டேங்க் மாதிரி, நம்ம ஷோகேஸில் வந்து பிளாஸ்டிக்கில் மீன் ஓடுறது இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறமா இது வந்து இந்த பால் மாதிரி இருக்குது. இதெல்லாம் செமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அவ்வளோ அழகாக க்யூட்டாக ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருந்துச்சு. எடுத்து இந்த பக்கம் வந்து பூனைக்குள்ள திங்ஸுமே வச்சுருக்காங்க. பூனைக்கு கழுத்தில் கட்டுற மாதிரி பெல்ட்டு, இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறமா நம்ம ஃபிஷ் எல்லாம் பார்க்க போயிடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக அழகழகாக இருக்கிறாங்க. இது வந்து பேர் வந்து 440 போட்டிருக்காங்க. அப்புறமா இது பாருங்கள், அந்த குருவிக்கெல்லாம் வைக்கிற பானைக்குள்ளே இருக்குது உள்ள ஒரு மீன், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. இவங்கக்கிட்ட வந்து மீன்கள் வந்து 20 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ரேட் இருக்குது. ஒவ்வொரு மீன் தரத்தை பொறுத்து நமக்கு வந்து அடுத்தடுத்த ரேட்டு வந்து வேரி ஆகும். ஸோ 20 ருப்பீஸுங்கிறது நமக்கு வந்து ரொம்ப சீப்பஸ்ட் ரேட்டு தான். ஸோ நான் வந்து இங்கே பக்கத்துலோடு இப்போ நான் வந்து கேள்விப்பட்டதில் வந்து இந்த அக்வேரியத்தில் தான் வந்து 20 ருப்பீஸில் ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருக்காங்க. வேறு அக்வேரியம் வச்சுருக்காங்களா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ வந்து 20, 30, 40, 50 இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ரேட்லேயே இருந்துருச்சு. அப்புறம் 100, 200, 400 அந்த மாதிரி ரேட்டு அடுத்தடுத்து வேரி ஆகுது. இந்த ஃபிஷ்ஷு பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. வந்து ஃபிஷ்ஷோட நேம்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து இனி தான் வந்து மென்ஷன் பண்ணணும், ஒரு போர்டு மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா இது பார்க்குறதுக்கு ஏதோ வேற்று கிரகத்துக்கு உள்ளே போகிறது மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தாவே உங்களுக்கே அப்படி தான் தெரியும். மேலே என்னென்னா ஒரே புகையாக வந்துகிட்டே இருக்குது. இங்கே உள்ளே பார்த்தாச்சுன்னா அது வித்தியாசமாக இருக்குது. அப்புறமா வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் வைக்கிற பிளான்ட் இருக்குதுல்ல, அந்த பிளான்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இது வந்து நிறைய இருக்குது. நத்தை பாருங்கள், நத்தையும் இருக்குது. குட்டி குட்டியாக அங்கங்கேயும் ஒரு மீன்களும் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வீடியோவில் அந்தளவு வியூ ஆகலை. பிளான்ட் வந்து எந்த பிளான்ட்டாக இருந்தாலுமே கொஞ்சம் நிறையவே தான் இருக்குது. 60 ருப்பீஸ் சொன்னாங்க. அப்புறமா ஒயிட் கலரில் பாருங்க, அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. அடுத்தது இதோட முடியலை, இன்னும் இருக்குது, நம்ம மேலே போகலாம். இது வந்து எல்லாமே வரிசையாக வந்து கப்பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு.
பிளாக்கு, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இருக்குது ஒவ்வொரு கலர்ஸில். பாருங்கள் அவ்வளோ அழகு ஒவ்வொன்றுமே. இது வந்து 2 செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அது ஆப்போசிட் செக்ஷனில் தான் இருக்குது. அதுவே ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது வந்து இது ஒரு வெரைட்டி ஃபிஷ்ஷு, ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இதில் வந்து பிளாக்கும் அப்புறமா வந்து இந்த கோல்டன் கலரில் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ். அடுத்து இது ஒரு வெரைட்டி. இது உடம்பு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்குது. இந்த டெயில் வந்து பிளாக் கலரில் இருக்குது. இதெல்லாம் கப்பி கலெக்ஷன்ஸ் தான். அவங்க வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலெல்லாம் வந்து எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஓப்பனிங் டேனால் கஸ்டமர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவங்களால முடியலை. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டைம் விசிட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட ஒவ்வொரு ஃபிஷ் பற்றி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோவை கவர் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் இருக்குது ஃபிஷ்ஷு, முடியலை கலெக்ஷன்ஸு. நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கலெக்ஷன்ஸே இல்லாத மாதிரி இருந்து, பார்த்தது கொஞ்சம் நிறைய இருந்துச்சு, பார்க்காததும் நிறைய இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம ஃபைட்டர் தான். ஃபைட்டரில் ஒவ்வொரு கலர்ஸில் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறமா இது வந்து இதோட பேர் என்னதுக்கு எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அப்புறமா இது வந்து நம்ம அந்த ஃபைட்டர் ஃபிஷ் மாதிரியே தான் இருக்குது. இது வந்து ஃபீமேல் ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன், பட் எனக்கு கிளியராக தெரில. இது வந்து நம்ம இது இறால் சொல்லுவோம்ல, அந்த மீன் தான் அது. குட்டி மீன் அது, கொஞ்சம் பெரிய சைஸ் அடுத்த இதில் இருந்துச்சு, காமிக்கிறேன். நானும் அப்படியே கறங்கி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா வந்து இந்த பக்கம் பார்க்குறதா அந்த பக்கம் பார்க்குறதான்னு அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சி, அவ்வளோ ஒரு அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஒன்றும் பார்க்குறதுக்கு. ஏதோ ஒரு ஃபிஷ் எக்ஸிபிஷனுக்குள்ளே போயிட்டு வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக தக்கலைக்கு போனீங்கன்னா இந்த அக்வேரியத்தை விசிட் பண்ணுங்கள். அமலா கான்வென்ட் ஸ்கூலுக்கு ஆர்ச் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்குது. நீங்கள் அமலா கான்வென்ட் ஸ்கூலுக்கு ஏம் பண்ணி போகும்போதே நீங்கள் வந்து இந்த அக்வேரியத்தை ரோட் சைடில் பார்த்துடலாம். அது வந்து நமக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு இதாக கிளியராக தெரிய மாட்டேங்குது ஒரு சிலது. அப்புறமா ஒயிட் கலரில் இருக்குது, க்யூட்டாக பாருங்கள் எவ்வளோ ஃபிஷ் இருக்குதுன்னு. இது வந்து 60 rupees ஒரு பேரு. அப்புறமா இது வந்து மாலி ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பேர் 30 rupees தான். அப்புறமா இங்கே பாருங்கள், இது ஒரு வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ். இதுவுமே ஒரு வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து அந்த குருவிக்கு எல்லாம் வைப்போம்ல அந்த பானை, இந்த இதுலேயுமே வச்சுருக்காங்க. அதுக்கு நேராக அப்படியே ஃபிஷ் நிறைய வரும்போது இந்த பானைக்குள்ளேருந்து கவுத்து விட்டு ஃபிஷ் எல்லாம் வெளியே வந்தது மாதிரி ஒரு ஃபீல், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா இங்கே எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லோரும் கீழே இருக்கிறாங்க.
பாருங்கள் இந்த மீன். இதோட பேர் எனக்கு வந்து ஞாபகத்துக்கே வருதில்ல. அப்புறமா இது செமையாக இருக்குது. நம்ம வந்து ஒரு இடத்துல அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு அடுத்த பக்கத்தை திரும்பி பார்க்க முடியல. அவ்வளோ அழகாக இருக்குது, க்யூட்டாக. அது வாய் பிளந்து பிளந்து மூடுறது பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் டிஃப்ரெண்ட் மாடலில் இருக்குது. அப்புறமா அடுத்து இது ஒரு வெரைட்டி கலெக்ஷன். அடுத்தது இன்னும் வேறு மாடலில் தான் இருக்குது. இது பாருங்க செமையாக இருக்குது, ஆஷ் கலரில். ஆஷும் இருக்குது, பிளாக்கும் இருக்குது. இது வந்து பியோர் ஒயிட்டாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஒயிட் கலரில் வந்து ஆரஞ்சு கலரில் டிசைன் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. அப்புறம் பிளாக் கலரில் ஆரஞ்சு. இது எல்லாமே நம்ம அந்த பார்த்த அதே ஃபிஷ் மாடலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இந்த மாடல் ஃபிஷ் எல்லாமே இங்கே சென்னையில் வந்து வண்டலூர் ஸூ போயிருந்தோம். வண்டலூர் ஸூக்குள்ளே வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும். அதுக்குள்ளாடி வந்து ஃபிஷ் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஃபிஷ் எல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்புறமா நம்ம நாகர்கோயில் ஒருக்கா வந்து ஃபிஷ் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க, அங்கேயுமே பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. நிறைய வெரைட்டி, நிறைய கலெக்ஷன், நிறைய ஃபுல்லி வந்து ஃபிஷ்ஷாகவே பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா இங்கே வந்து கொஞ்சம் பெரிய சைஸு மீனெல்லாம் இருக்குது. அப்புறம் இது ஒரு மீன். நம்ம வெளியே கிளாஸ்லேருந்து அப்படி தொட்டு பார்த்துட்டே இருந்தேன்னா அப்படியே சைலண்டாக கீழே இருந்துச்சு. அப்படி நம்ம மேலே அப்படி கை தூக்கி ஒசந்தோன்னா அதுவும் எட்டி கடிக்க வர மாதிரியே வருது. ரொம்ப பயந்துட்டேன். அப்புறம் இது அடுத்து இன்னொரு சைடு. அப்புறம் இங்கே எல்லாமே பாருங்கள், எல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து பார்க்கும்போது எல்லாமே பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, ரெட்டுன்னு சொல்லிட்டு. இது பிளாக் கலர். இது ஏஞ்சல் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சொன்னேன்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு. அது க்ரீனும் ஆரஞ்சு இந்த மாதிரி ஃபிஷ் வந்து மிக்சிங்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பிங்கு, எல்லோ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது இங்கே வந்து ஒயிட் பிளாக் எல்லோ, ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அடுத்தது இங்கே பார்த்தா இது எல்லாமே வந்து கோல்டன் ஃபிஷ்ஷு. இது பாருங்க, பிங்க் கலரில் செம்மையாக இருக்குது. ஏதோ ஃபிஷ்ஷுக்கு வந்து லைட்டிங் செட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இதுவுமே அடுத்து கலராக தான் இருக்காங்க. அப்புறமா இதெல்லாம் வந்து ஃபைட்டர் ஃபிஷ்ஷு தனித்தனியாக போட்டிருக்காங்க.
இந்த அக்வேரியம் விசிட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதான் ஃபைனலாக நம்ம இது பண்ணியாச்சு. அப்புறமா அந்த பாசி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து ஒரு செட்டு வந்து 60 ருபீஸ் வந்து அதில் வந்து நிறைய வெரைட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ வந்து தக்கலையில் தான் இந்த அக்வேரியம் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். நாங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த அக்வேரியத்தை சுற்றி பார்த்தோம். உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இதில் ஃபைட்டர் ஃபிஷ்லேயும் வந்து நிறைய வெரைட்டி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நான் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு இந்த ஃபிஷ்ஷுக்கு மேலே தான் ரொம்ப கண்ணாக இருந்துச்சு. டாடா பை.